விருதுநகர் ஆரோக்கிய நிறுவனத்துக்கு முருகன் ஸ்டோர்லேருந்து நான் பேசுகிறேங்க, மளிகை கடைக்காரர். நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் தயிருக்கு 40 ரூபா 42 ரூபா ஏற்றுனீங்க, பாலுக்கு வந்து 39 ரூபா ஏற்றுனீங்க. திரும்ப இப்போ ஜூலையில் வந்து 6 லிட்டருக்கு வந்து 2 ரூபாயும், தயிருக்கு 2 ரூபாய் ஏற்றிருக்கீங்க. 4 லிட்டர் பாலுக்கு 21 ரூபா போட்டிருக்கீங்க. 1 ரூபா சில்லறை யாருமே தரதில்லை. ரவுண்டாக 4 லிட்டருக்கு 190 போட்டு ஒரு 230 போட்டு நீங்கள் ரவுண்டாக 20 ரூபா போட்டால் ஓகே. 1 ரூபாங்கிறது யாருமே தரமாட்டாங்க. இந்த மாதிரி 10 ரூபாய் எப்படி கம்மி பண்ணி கரெக்டாக 10 ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க, 10 தயிர் எப்படி போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஆரோக்கிய தயிர் 45 ரூபாய் ரவுண்ட் ஷேப்பில் போகணும். இது 44, இது 41, அது யாரும் 1 ரூபா தரதில்லைங்க. 21 1 ரூபா தரதில்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ரவுண்ட் ஷேப், அதாவது 40 40, 20 20 அந்த மாதிரி கான்செப்டை போட்டு விடுங்க. சில்லறை தட்டுப்பாடு பெரும்பாடாக இருக்குது. நாங்கள் அந்த பால் விற்று 1 ரூபா கிடைக்குன்னா 1 ரூபாவும் இல்லாமல் போகிறாங்க, கொடுக்காமல் போயிடுறாங்க. அது இதை பார்த்து அதை முடிவெடுங்க. முடிவெடுத்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் 4 லிட்டர் வந்து 230 20 ரூபாய்க்கு போட்டாலும் ஓகே. அதே மாதிரி கரெக்டாக பாலை கொஞ்சம் கம்மி பண்ணி ரேட்டை கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் போடுங்க. இப்போ சில்லறை தட்டுப்பாடு 1 ரூபா 2 ரூபா யாரும் தரதில்லை. உங்களுக்கே தெரியும் சில்லறை கடைக்கு பெரும்பாடாக இருக்குது. நம்ம பிரிச்சு கூட கட்டாது நீங்கள் இப்போ 1 ரூபா அவங்களுக்கு கொடுத்து. அதனால் ஏதோ ஒரு முடிவெடுங்க. கெவுரூன் பால் 6 லிட்டர் 32 ரூபாய்க்கு போடுறாங்க ஆவின். உங்களோட 10 ரூபா அதிகம் போது எல்லாம் யோசனை பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா எல்லாம் ஆவினுக்கு மாறிக்குவாங்க. உங்களுக்கு சிரமம்தான்.